நாம தான் அவனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடந்துக்கணும். சிறப்பு. டேய் சிறப்புன்னு சொல்லாதன்றல. ஒரு தடவை சொல்லி பார்த்தேன்டா. நானே சொல்றது இல்ல, நீ எதுக்குடா சொல்ற? நாய் வித்த காசு என்ன லொல்லுன்னு குலைக்கவா செய்து? அதே மாதிரி குப்பை வித்த காசு நாரவா செய்து? நாரதியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யோ ஹரிதாஸ் பொண்ணு ஆட்டோவில் கடத்துறதுக்கு இடம் பார்க்க சொன்னேன்ல. ஆமா. அத்தையா ஈஸியா ரோடு மட்டும் போயிட்டு வரேன். ராமலிங்கம், நேத்து நைட்டு நான் ஒன்னு யோசிச்சேன். கடத்தல் பிளான்ல சின்னதா ஒன்னு சேஞ்ச் பண்ணா என்ன? என்னயா? ஹரிதாஸ் பொண்ணு ஆண்டாள கடத்துறதுக்கு பதிலா ஹரிதாஸ் பொண்டாட்டி பங்காரோ கடத்திட்டா என்ன? எதுக்கியா? ஆண்டாளு வயசு பொண்ணு, ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பேஜாரா போயிடும். இப்போ லேடிஸ்லாம் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. பெரிய ரிஸ்க், வேண்டாம். அப்படின்றியா? ஆமா, நீ வேற தண்ணி கேஸு, போதையில என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. நீ ரொம்ப உத்தம மாதிரி பேசுற. ஏரியா கொண்டு வச்சு இல்ல. சரி விட்றா, நமக்குள்ள சண்டை வேணாம்ப்பா. இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. ஹரிதாஸுக்கு பொண்டாட்டினா உசுறு. உனக்கு ராமாயணம் தெரியுமோ? ஓரளவுக்கு தெரியும். ராமரு கம்சனை கொண்டாரு, அது ஒரு மேட்ரு மைண்ட்ல இருக்குது. நீ லவகுசா படம் பார்த்திருக்கியா? அதுல சீதா காட்டுக்கு போன உடனே ராமரு, அதான் என்டிஆர், சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஓ புரியுதுடா. இப்ப நம்ம ஹரிதாஸ் பொண்டாட்டிய கடத்துற உடனே ஹரிதாஸ் மனசு உடைஞ்சு போய் சோறு தின்ன மாட்டாரு, தூங்க மாட்டாருன்ற. அதேதான், நம்ம பணத்துக்காக மட்டுமா ஹரிதாஸ் மனைவியை கடத்துறோம்? அந்த ஹரிதாஸை டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காக தானே கடத்துறோம். அந்த ஹரிதாஸ் ஃபீல் பண்ணி நம்ம காலில் வந்து ஊழண்டா. இனிமேல் நமக்கு மட்டும் இல்ல, எவனுக்குமே அவன் லோன் சாங்ஷன் பண்ண மாட்டேன்ற வார்த்தையை அவன் வாயிலிருந்து வரக்கூடாது. பேச்ச குறடா. ஹரிதாஸ் இருக்கிறது பார்த்தசாதி கோயில் தெரியல, ஜன நடமாட்டம் அதிகமா இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா இந்த தடவை பிளான் பண்ணணும். டேய் கவலையே படாத, இந்த வாட்டி பக்காவா பிளான் பண்ணி ஹரிதாஸை தூக்குறோம். சிறப்பு. இனிமேல் சிறப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத. ஏண்டா? சிறப்புன்னு சொன்னா நாம தான்றது ஹரிதாஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்டா. நீ சொல்றது கரெக்ட். இனிமே சிறப்புன்ற வார்த்தையை கட் பண்ணிடுறேன். டேய் முடிஞ்சா நம்ம கெட்ட போட வாய்ஸையும் மாத்தி பேசி பார்க்கணும். சரிடா. நாம தான் அவனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடந்துக்கணும். சிறப்பு. டேய் சிறப்புன்னு சொல்லாதன்றல. ஒரு தடவை சொல்லி பார்த்தேன்டா. நானே சொல்றது இல்ல, நீ எதுக்குடா சொல்ற? அச்சுக்குடா சிறப்பு. டேய் தண்டம், சோறு வடிச்சு வச்சிருக்கேன், வந்து கொட்டிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு காது குத்தல் ஃபங்க்ஷன், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஃபங்க்ஷனு? காது அவுட்டா? காது குத்துற ஃபங்க்ஷன். காது குத்தலா? அடாடா, ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டனே. எதை மறந்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான். கொஞ்ச நாள் முன்னாடியா? எப்போ? 75 வருஷத்துக்கு முன்னாடி. 75 வருஷமா? இது கொஞ்சம் வருஷம் முன்னாடியா? கொஞ்சம் யுகம் முன்னாடி. கேளுடா, எனக்கு காது குத்தினாங்களா? வழக்கமா நீ தானே மத்தவங்களுக்கு காது குத்துவ. ஐயோ சொல்றத கேளு. காது குத்தினாங்களா? உடனே என் காது புசு 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 புசுன்னு வீங்கி போச்சு. அதை பார்த்து பயந்து போன எங்க அம்மா கருமாரி அம்மன் கிட்ட ஓட்ட காது சரியானா ஓட்ட காலனா மாலை போடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. இரு மீதியே நான் சொல்றேன். வேண்டிக்கிட்ட உன் அம்மா அதை மறந்தே போயிருப்பாங்க. கரெக்ட். ஆனா சாகும்போது உன்கிட்ட அதை உன் அம்மா சொல்லிருப்பாங்க. ரொம்ப சரி. நீயும் அதை மறந்துட்ட. இப்போ நான் காது குத்தல் ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்ன உடனே உனக்கு அது ஞாபகம் வந்திருக்கும். எப்படிடா ரொம்ப சரியா சொல்ற? என்ன இருந்தாலும் என் பேரன் இல்லையா? அதே புத்திசாலித்தனம். இரு மீதி கதையும் சொல்றேன், இன்னும் நான் முடிக்கல. சொல்லு. நீ உன் அம்மா மறந்த இந்த விஷயத்த இப்ப நானும் மறந்துட்டு சாகும்போது என் பிள்ளைகிட்ட இதை சொல்லிட்டு போறேன். என்னடா இப்படி சொல்ற? ஆமா, 2 தலைமுறையா மறந்த இந்த விஷயத்த 3வது தலைமுறையும் மறந்தா ஒன்னும் தப்பில்ல. நான் கிளம்புறேன். நில்லுடா, அந்த ஓட்ட கால் நான் மாலையை வாங்கி கொடுக்காம உன்னை வெளியில விட மாட்டேன். எனக்கு ஓட்டையும் தெரியாது, கால்னாவும் தெரியாது. இதுல காலனா கையனா நான் எங்க போவேன்? ஐயோ ஐயோ, இந்த கிழவி மேல அக்கறையே இல்லையா? அடியே பாரு, உன் புள்ள பேசத பாரு. கொஞ்சம் வாய மூட. ஐயோ, நான் எதை கேட்டாலும் இவன் வாங்கி கொடுக்க இரு. ஐயோ, என்ன மறுபடியும் பிரச்சனை என்ன? டே படவா, ஏமி கூடவா? கேளுங்க அங்கிள். வாங்க ஹரிதாஸ் சார்,
முன்னால காலத்துலலாம் ஆராய்ச்சி மணி அடிச்ச உடனே அரசன்லாம் வருவாங்களாம். அதே மாதிரி என் அழுகுரலை கேட்ட உடனே நீங்க வந்துட்டீங்க. அரசர்களும் அந்த புறத்துல சந்தோஷமா இருந்தானுங்கன்னா எந்த மணி அடிச்சாலும் வரமாட்டானுங்க. ஆனா எனக்கு உங்க குரலை கேட்டா எந்த புறத்துல இருந்தாலும் ஓடி வந்துடுறேன் நானு. சரி சரி ராஜாமணி, உங்களை கேட்கிறேன், இன்று என்ன பிரச்சனையோ? ஒன்றும் இல்லை, வழக்கமான பிரச்சனை தான். பேங்கரான நீங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். என்னடா அது பஸ்மாசர் மாதிரி கடைசியில என் தலையிலே வைக்கிறாங்க? 75 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்புறம் வரேன். ஐயா, நில்லுங்க. நான் குழந்தையா இருக்கும்போது நீங்களா அஹ், இருந்தீங்க? நான் குழந்தையா இருக்கும்போது ஓட்டக்கால் நான் மாலை போடுறேன்னு எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. உங்க பேங்க்ல இருந்து ஓட்டக்கால் நான் எடுத்துட்டு வாங்க, நான் பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறேன். ராஜாமணி பாட்டி, இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னா நம்ம 2 காரியம் செய்யணும். அதை செஞ்சோம்னா நான் ஓட்டக்கால்லாம் வாங்கி தரேன். பாத்தியாடா, இதான் ஹரிதாசுங்கிறது. சொல்லுங்க, என்ன 2 விஷயம்? 2 விஷயம். விஷயம் நம்பர் 1, ஆ. நம்ம ஆகஸ்ட் 15 1947க்கு முன்னாடி போய் இந்த வெள்ளக்காரனை மறுபடியும் இங்க வர சொல்லணும். ஏன்னா அவன் தான் அந்த ஓட்டக்கால்லாம் போட்டது. ஐயையோ. அப்புறம் அப்புறம் யார் வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க தானே இதை நிறைவேற்றணும். அதனால உங்க அம்மாவை இந்த காஞ்சனா ஸ்டைல் ஆவியா வந்து அவங்களே நிறைவேற்றிக்க சொல்லுங்க. இது விஷயமா நாம அப்புறமா பேசலாம். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிடுறேன். ஐயோ, அம்மா எல்லாம் எங்க வருது? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என் பாட்டி ஸ்டைலே பேசி மடக்கி அவங்கள அனுப்பிட்டீங்க. டே மடையா, இந்த கிழவிக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஓட்டக்கால் நான் கிடைக்காதுன்னு? உன்னை ஏன் சும்மா சீண்டி விடுறா தெரியுமா? அவ ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிடா. அந்த ஏஜ், அந்த தனிமை, அதனால நீ கூடவே இருக்கணும்னு எதனாச்சும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நீ அவ கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இருக்கலாம் அங்கிள், ஆனா திடீர்னு என்ன கேட்பாங்களோ நினைச்சா எனக்கு பயமா இருக்கே. அப்படி என்னடா பெருசா கேட்டுற போறா? மதுரையில கண்ணகி உடைச்ச சிலம்பையா கேட்டுற போறா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த மதுரையில இருந்து ஜிகர் தண்டா வேணும்னு கேட்கலான்னு இருந்தேன். என்ன கீதா, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு இருக்க? அடிக்கடி வாசக்கதவு வேற பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். கீதா, இன்னைக்கு ராசி பலன்ல குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு போட்டிருக்கான். அதையே என்கிட்ட சொல்றீங்க? சும்மாதான். நீ ஒன்றுது மகர ராசி இல்லை? இரு பார்க்குறேன். குடும்பத்தில் அமைதி. அது எப்படி? எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னா உனக்கு எப்படி அமைதி? ரொம்ப முரண்பாடாக இருக்க. ஏதாச்சும் ஒன்று தானே நடக்கணும். நம்ம 2 பேர் கையில் யார் கை ஓங்கி இருக்கோ அவங்க ராசிப்படி தான் நடக்கும். அப்போ சச்சரவு வராதுன்னு சொல்ற? நான் பொதுவாக சொன்னேன். பேப்பர் படித்தோமா சும்மா இருந்தோமான்னு இருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக வாய் பிடுங்குறீங்க? பாத்தியா, ஏன் ராசி பலன் பழிச்சிருச்சு. நமக்குள்ள சண்டை வந்துருச்சு பார். இதை பாருங்க, நீங்கள் லட்சமாக சம்பாதிங்க, நான் சண்டையே போடாமல் உங்களுக்கு பண்ணிவிட செஞ்சுட்டு இருக்கேன். இப்போவும் லட்சமாக தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். எங்கே கனவுலையா? இல்லை நிஜத்தில். நான் மந்த்லி இன்கம் சொல்லலை, ஆனுவல் இன்கம் சொன்னேன். இப்போ கூலிக்காரன் கூட வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். மேடம், வாங்க வாங்க. மேடம் இந்த மீன் தொட்டி இங்க வச்சது ஓகே தானே? கிழக்கு பார்த்து தானே வைக்கணும்? இல்ல மேடம், தெற்கு பார்த்து தான் வைக்கணும் மேடம். ஓ, அப்போ இது கரெக்ட் பொசிஷன் தான், அப்படியே வச்சிருங்க. என்ன கொடுமடா இது. உங்க ராசி கணக்குப்படி எல்லா மீனையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். அப்படியா? மேடம் இது சீனாவுல பியான் சிக்காச்சி வகையை சார்ந்தது. ஓ, அந்த மீன் சைனீஸா? தமிழ் தெரியாதா? சும்மா இருங்களேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் எப்பவுமே அப்படித்தான். அப்புறம் நான் சின்னதா ஒரு கேஸ் கட் கொடுத்து அனுப்புறேன் மேடம். அதை டேங்க்ல செட் பண்ணி ஆக்சிஜன் செலுத்தணும். அதுக்கு மாசம் வந்து 50 rupees ஆகும் மேடம். அப்புறம் வாட்டரை வீக்லி ஒன்ஸ் மாத்தணும் மேடம். ஓ, நாங்க மாத்திக்கலாமா? ஐயோ, அதெல்லாம் பண்ண முடியாது மேடம். இது சைனா ரிவர்ல இருந்த மீன். நம்ம ஊர் தண்ணி ஒத்துக்காம செத்து போயிடும். ஐயோ, அதே சைனா ரிவர்ல இருந்து வாட்டரை இம்போர்ட் பண்ணி தண்ணியை மாத்தணும். என்னங்கடா அது?
அதுக்கு எவ்வளோ ஆகும்? அதுக்கு பணம் கட்ட வேணாம் மேடம். ஆ, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா வருஷத்துக்கு ஏஎம்சி 9000 ருபீஸ் ஆகும் மேடம். ஓ, ஓ அதான் நான் பார்த்தேன். மேடம் ஃபுட் இங்கே வச்சிருக்கேன். இதை காலையில 7 மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு கொடுக்கணும் மேடம். ஆ சரிங்க. இந்தாங்க மேடம், ஃபிஷ் டேங்கோட பில்லு. என்னங்க 5000 ரூபாய் சொன்னீங்க, இவ்வளோ போட்டிருக்கீங்க? மேடம் நான் சொன்னது ஒரு மீனுக்கு உண்டான ரேட்டு மேடம். அதுல எத்தனை இருக்குன்னு பாருங்க மேடம். ஓ சரி. நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பணம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். ஒரு நிமிஷம். என்ன ஒரு மீனுக்கு 5000 ரூபாயா? பீகார் ஒரிசாலெல்லாம் மனுஷனே 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்கப்பா. சார் இது ரொம்ப ராசியான மீன் சார். அந்த ஒபாமாவே ஒயிட் ஹவுஸ்ல அந்த மீனை வச்சதால தான் 2வது தடவையும் ஜெயிச்சாரு. இது வாஸ்து மீன் சார். மீன் கூட வாஸ்துவா? அவர் எப்பவுமே அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க, நாளைக்கு ஆஃபீஸ்ல இருந்து பணம் ஓகே வாங்கிக்கோங்க. மேடம், நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறேன். ஃபிஷ் டேங்க் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க, ஜனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனுவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வெங்கடேசனுக்கு பிடிக்கலையே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கீதா, நான் என்னடான்னா 5 ரூபா 10 ரூபாலாம் மிச்சம் பண்ணி அதில் சிக்கனமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி ஊதாரித்தனமாக இருக்கியே. ஒரு வீட்டுக்கு குப்பை தொட்டி தான் தேவை, மீன் தொட்டி தேவையில்ல. இதை பாருங்க, இதெல்லாம் வாஸ்து ஃபிஷ்ஷுங்க. இது வீட்டில் இருந்தால் சுபிக்ஷம். சுபிக்ஷம் நமக்கு இல்லை, இந்த மீன் தொட்டி விற்றவனுக்கு தான். இதை பாருங்க, எடுத்த முடிவு பற்றி தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இனிமேல் மீனுக்கு 2 வேளையும் நீங்கள் தான் சாப்பாடு போடணும். ஓஹோ, எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வேறையா? அப்புறம் இந்த மீனை ஏதாவது குளிப்பாட்டி விடணுமா? கிண்டலா? மீனே தண்ணிக்குள்ளே தானே இருக்கு, அது எது குளிப்பாட்டணும்? இல்லை, வாஸ்து மீனாச்சே, சோப்பு போட்டு குளிக்குமோன்னு நினச்சேன். இதை பாருங்க, இதை வெறும் மீனா பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச பெருமாளோட மச்ச அவதாரமா பாருங்க. அப்படிங்கிறியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், தினமும் காலையில் அதுக்கு கற்பூர தீபாராதனை காட்டிடுறேன். வாய் முழுக்க உங்களுக்கு கிண்டல் தான். இவ இப்படி வீண் செலவு பண்ற பழக்கத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இது எங்க போய் முடியுமோ எனக்கே தெரியல. என்ன மாப்பிள? வாங்க வாங்க மாமா. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன ரொம்ப யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னாச்சு? உங்க ஷிப்பு ஃபிஷ் டேங்க்ல மூழ்கிடுச்சா? இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? அம்மாவும் பொண்ணும் எதை வாங்கினாலும் 2ஆவது தான் வாங்குவாங்க. எங்க வீட்லயும் மீன் தொட்டி வந்திருக்கு. மீனுக்கு நான் சாப்பாடை போட்டுட்டு மாப்பிள்ள நான் பசியோட வந்திருக்கேன். ஒவ்வொரு மாசமும் இப்படி செலவு வச்சுக்கிட்டே இருக்கா மாமா. என்ன பண்றதுனே புரியல. மாப்பிள்ள, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஷாப்பிங் போறது ஹாபி இல்ல, அடிக்ஷன். உங்க மாமியார் இருக்கால, அதான் என் ஒய்ஃபு. நான் செத்து போயிட்டா கூட சவப்பட்டி வாங்குறதுக்காக அவ ஷாப்பிங் தான் போவா. உங்க ஒய்ஃப் அப்படின்னா என் ஒய்ஃபு சவப்பட்டி வாங்குறதுக்காகவே என்ன சாகடிப்பா. மாப்பிள்ள, உங்க ஒய்ஃபு என் ஒய்ஃபுன்னு எதுக்காக பட்டி பண்றோம்? மொத்தத்துல நாம 2 பேருமே இப்ப பிரதாபப்பட்ட ஜந்துக்கள், அவ்வளவுதான். மாமா, ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, ஆனா நம்மளால அதை தடுக்க முடியலையே. மாப்பிள்ள, நான் ஒரு பெரிய வக்கீல். கோர்ட்ல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வாதாடி ஜெயிச்சிருக்கேன். ஆனா வீட்டுல ஒரு தடவை கூட ஜெயிச்சது இல்ல. ஏன்? வீட்டுல என்ன பேசவே விடுறது இல்லையே. மாப்பிள்ள, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதனால எனக்கு சப்போர்ட் இல்ல. என் பொண்டாட்டி என்னால கண்டிக்க முடியல. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. உங்க ஃபேமிலியில உங்களுக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட் இருக்கே. பேசாம உங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்பா கிட்ட எப்படி போறது? இல்லைன்னா தீர்வு கிடைக்கலனாலும் அந்த தீர்வுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்த சந்தோஷமான உங்களுக்கு கிடைக்கும் மாப்பிள்ள. குதிரைக்கு வெளிக்குமேனே கடிவாளம் போடாம இருந்தா நஷ்டம் நமக்கு தான் மாப்பிள்ள. ஆண்டவா, இந்த நாட்டுல குப்பையா கொட்டணும். இந்த குப்பராமசாமி வீட்டு கஜானால காசா கொட்டணும். நீதாம்பா அருள் புரியணும். குப்பமாமா,
யாரா? இந்த பார், நான் குப்பை ஹோல்சேல் பிசினஸ் பண்றேன். ஊர் ஊரா என்ன குப்பைன்னு சொல்றான். அது எனக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கு தெரியுமா? ஆனா சொந்த மச்சின் சின்னி நீ வந்து குப்பைன்னு சொல்லும்போதுதான் இந்த மனசு வலிக்குதுமா. உனக்கு ஏயா இந்த நாரப்பழுப்பு? வேற எதனா வேலைக்கு மாதிரி தொலைலாம்ல. என்ன ஜீவகம், பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா? இந்த குப்பையை வச்சு தானே நான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கேன். டேய், நாய் வித்த காசு என்ன லொல்லுன்னு குலைக்கவா செய்து? அதே மாதிரி குப்பை வித்த காசு நாரவா செய்து? நாரதியா? பணமா? இல்ல, உன் உடம்பு. பார், என்ன பொறுத்த வரைக்கும் குப்பை தான் சாமி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் குப்பை தொட்டிய சாமியா கும்பிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் சுத்தம் சோறு போடுன்னுவாங்க. ஆனா இந்த ராமசாமிக்கு குப்பை தான் சோறு போடுது. புரிஞ்சுதா? அதெல்லாம் சரியா? பணம் வந்துட்டா மட்டும் போதுமா? மனுஷனுக்கு கௌரவம் தான் பெருசு. அட போமா, எனக்கு என்னமா கௌரவத்துக்கு குறைச்சல்? லயன்ஸ் கிளப்ல மெம்பரா இருக்க, டைகர் கிளப்ல மெம்பரா இருக்க. இதெல்லாம் விட குப்பையோட சக்கரவர்த்தின்னு உனக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ தான் மெச்சிக்கணும். போன வாரம் ஜெனரல் பாடி மீட்டிங்னு 4 குப்பைக்காரனுங்க கோணிப்பையோட நம்ம வீட்டுக்குள்ள வந்து நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டானுங்க. நான் டீ போட்டு கொடுத்தா அதுல பண்ண தோச்சு ஷோ மானமே போச்சு. என்ன மானம் போச்சு? குப்பை மேடு கோபுரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த குப்பை கோபுரமா நிக்குது. என்கிட்ட எல்லாம் இருக்கு, பொண்டாட்டி ஒன்ன தவிர. நீ தானே கொன்ன. ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறிய பாவி. அவ பாட்டுக்கு ஒரு பொட்ட புள்ளைய பெத்து போட்டு வியாதி வந்து பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டா. இந்த பாரு, வழக்கமா குப்பையை பார்த்தா சந்தோஷப்படுவேன். ஆனா உங்க அக்காவை எரிச்சிட்டு அந்த எரிஞ்ச குப்பையை பார்த்து நான் எவ்வளவு கதறி அழுதன்னு உனக்கு தெரியுமா? நம்பிட்டேயா? நான் நம்பிட்டேன். இங்க பார், உன் பொண்ண ஒழுங்கா வளர்த்து ஆளாக்குற வழிய பாரு. சொல்லிட்டேன். யார? குப்பம்மா என்ற குடிசைவா? பேர் வச்சிருக்க பாரு பொண்ணுக்கு. ஏன் அதுலயும் குப்பையத்தான் கொண்டு போய் சேர்க்கணுமா? வேற நல்ல பேரே இல்லையா? இந்த பார், அவளுக்கு குப்பை வாசனையே வரக்கூடாதுன்னா கொண்டு போய் ஹாஸ்டல் காலேஜில் சேர்த்துருக்கிறேன். அந்த காலேஜ்ல கூட கேண்டீனுக்கு முன்னாடி ஃப்ரீயா ஒரு குப்பை தொட்டி கட்டி வேற கொடுத்துருக்கிறேன். என் அக்கா சாகும் போது ஒரு சத்தியம் வாங்கி செத்து போனா. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன? நீ இந்த ஊர்ல இருக்க பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் எவன வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா உன் மாமனுக்கு மட்டும் முந்தானை விரிச்சிடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி செத்து போயிட்டான். அட போமா, முந்தானே தானே விரிக்க கூடாதுன்னு சொன்னிச்சு. நீ என்னைக்கு புடவை கட்ட? இல்லம்மா, நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸா தானே போட்டுட்டு இருக்க. இந்த பாரு, நீ கேட்கறப்பெல்லாம் நான் பணத்தை வாரி வாரி கொடுத்துருக்கிறேன். என் கொழுந்தியால கொழு கொழு கொழுன்னு நல்ல சவுத் ஆப்பிரிக்கா யானை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன். இந்த பாரு, நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த உடம்பு பூரா தங்கமா போட்டு இழைக்கிறேன். இளவு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆகும். என்ன பண்றது? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ஜஸ்ட் 32, உனக்கு 50 வயசுக்கு மேல. நீ வயசானா என்னம்மா? நான் இன்னும் ஜம்முன்னு இருக்கிறேன்ல. ஒண்ணு தெரியுமா உனக்கு? பழைய குப்பையை எரிச்சு விட்டா சும்மா கும்முன்னு எரியும். அதே புது குப்பையை எரிச்சா புசுக்குன்னு அணைஞ்சிரும். உனக்கு எல்லாத்துக்குமே குப்பை தான் உதாரணமா? நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. குப்பையோட குப்பையா அந்த குப்பை தொட்டிலாம் உதறி தள்ளிட்டு வந்துடுறோமா? ஐயோ, நான் ஒரு பேமானிய லவ் பண்றேன்யா. ஐயே, பேமானின்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு அந்த குப்பையை லவ் பண்ற? அவனுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கே. கோடி கணக்குல சொத்தா? எந்த ஏரியாவன்? திருவல்லிக்கேணி. ஐஸ் ஹவுஸ் குப்பை தொட்டிக்கிட்டியா? அட்ரஸ் எதுக்கு உனக்கு? ஆள் வச்சு அடிக்கவா? நீ ஏன் ஆளு? ஏன் ஆளோட ஆளை நான் ஆள் வச்சு அடிப்பேனா? இல்லம்மா, அந்த குப்பை உன்னை வாழ்க்கை பூரா வச்சு உன்னை ஒழுங்கா குப்பை கொட்டுவானா நான் பார்க்கணும்ல. அதெல்லாம் யாருக்கே வேணும்? அவன் நிறைய நிலை வச்சிருக்கான். அதெல்லாம் என் பேர்ல மாத்தினதுக்கு அப்புறம் புருஷனை மாத்திட்டு போறேன். என்னம்மா, என்னமோ குப்பை தொட்டியை மாத்துற மாதிரி பொசுக்குன்னு ஆளை மாத்திரன்னு சொல்ற? சரி, என்ன இளவோ, நீ அந்த குப்பையை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இந்த குப்பை ராமசாமி அது ஒரிஜினல் குப்பையா இல்ல டூப்ளிகேட் குப்பையான்னு அலசி ஆராய்ஞ்சி அது நல்ல குப்பையா இருந்துச்சுன்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் குப்பையோட குப்பையா நல்ல குப்பை கோபுரமா நல்லா இருக்கணும். பரவாயில்லையா?
நீ கூட கொஞ்சம் நல்ல மாதிரி தான் பேசுற. வரட்டா? போம்மா. பாடி பா. உன்னைய உங்க அக்காக்கு கொல்லி வச்ச அன்னைக்கே அந்த நெருப்பிய அக்னி சாட்சியா வச்சு உன் கழுத்துல தாலிய கட்டியிருக்கணும். விட்டுட்டேன். இவ்வளோ செலவு பண்ணி உன்னை கொழுன்னு வளர்த்து இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்துருவோனா? மாவள என்னைக்கு இருந்தாலும் கடைசியில நீ ஏன் கூட தாண்டி வந்து குப்பை கொட்டணும்.